வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஜனநாயக மாற்றத்திற்கு அமெரிக்கா வரவேற்பு. சில இலங்கையர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும், ஜோன் கெரி உறுதி. இலங்கைக்கு முகவரி கொடுத்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருவர் 43 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 1972 ஆண்டில் அமெரிக்க ராஜாங்க செயலாளரான வில்லியம் பியர்ஸ் ராஜர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்தார். 2005 ஆண்டில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கொலின் பவெல் இலங்கைக்கு வந்திருந்த போதிலும் அது உத்தியோகபூர்வமான விஜயம் அல்ல. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று வருகை தந்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி அந்நாட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆவார். அவர் அமெரிக்காவின் 68வது ராஜாங்க செயலாளர் ஆவார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இன்று பிற்பகல் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். சீனா மற்றும் இந்தியாவுடனான இலங்கையின் நட்புறவு தொடர்பில் இதன்போது ராஜாங்க செயலாளர் வினவியுள்ளார். சர்வதேச நாடுகளுடனான தொடர்புகளின் போது நடுநிலையுடனான முறைமையை கையாள்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெரிவித்துள்ளார். மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டதற்கு அமைய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி இணக்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையர்களில் சிலர் வெளிநாடுகளின் வங்கிகளில் மறைத்து வைத்துள்ள நிதியை கண்டுபிடிக்க அமெரிக்காவின் ஒத்துழைப்பை ஜனாதிபதி கோரிய நிலையில் இதற்கும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இணக்கம் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சந்தித்து இன்று அலரி மாளிகையில் கலந்துரையாடினார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உடனான கலந்துரையாடலின் பின்னர் கூட்டறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்குள் இலங்கையில் வெளிப்பட்ட முன்னேற்றங்கள் மற்றும் ஜனநாயகத்திற்கான கட்டமைப்பின் சீராக்கம் தொடர்பாகவே எமது கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளார். இது மக்கள் கோட்பாட்டின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் சிறந்த உதாரணமாகும். மோசடிகளை ஒழித்தல், நல்லிணக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் நாட்டின் வளங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளமை இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற விசேட அறிகுறிகளாகும். பாரிய சவால்கள் மற்றும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இவை தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம். புதிய கருத்துக்கள் மற்றும் சேற்றிறனை வெளிப்படுத்த இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. One thing about the Sri Lankan government seems very clear. The president. ஆனால் ஒரு விடயம் தெளிவாகின்றது. அதாவது தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அச்சமின்றி கடினமான தீர்மானங்களை எடுத்து மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றி வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் இது தெளிவாகின்றது. ஜனநாயகத்திற்கு புத்துயிர் அளிக்க சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமையை இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையர்களுக்கு கூற விரும்புகின்றேன். இதன் போது அமெரிக்க மக்கள் உங்களுடன் இருப்பார்கள். எமது நாடுகளுக்கு இடையில் உள்ள தொடர்புகள் பரந்த அளவிலும் ஆழமான புரிந்துணர்விற்கும் கொண்டு செல்ல வேண்டும். இங்கு முதலீடுகளை அடையாளம் காண்பதற்கும் மேம்பாடுகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாங்கள் மிக விரைவில் அமெரிக்காவின் திரைசேரி மற்றும் வணிக திணைக்களத்தின் பிரதிநிதி குழுவை இலங்கைக்கு அனுப்புவோம். Members of that team from the Treasury Department and from the Commerce Department come here in order to work with the government on the economic measures that could be taken to provide for greater investment and greater growth. Today, Sri Lanka is well on its way to becoming a fully fledged parliamentary democracy. இன்று இலங்கையில் பாராளுமன்றம் முழு அளவில் ஜனநாயகத்திற்காக பிரவேசித்துள்ளது. இது ஜனநாயகத்தையும் இன ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கான புதிய அடித்தளமாகவே காணப்படுகின்றது. இதனூடாக அபிவிருத்தி அடையும் சுபீட்சத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன்
2 தசாப்த கால யுத்தத்தினால் நாம் இழந்த கடப்பாட்டினை மீண்டும் உறுதிப்படுத்துவதன் ஊடாக இலங்கையின் புதிய நல்லிணக்க பொறிமுறையையும் தேசிய கடப்பாட்டு வழிமுறைகளையும் சர்வதேச தொழில்நுட்ப உதவியுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த வரவிற்குள் அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. There are also several areas where the United States can assist us by enhancing local capacity and providing technical expertise. இதேவேளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் சந்தர்ப்பமாக அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் இலங்கை விஜயம் அமைந்துள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். දසක ගණනාවකට පස්සේ பல தசாப்தங்களின் பின்னர் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் இன்று எமது நாட்டிற்கு வந்துள்ளார். ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் மேலைத்தேய நாடுகள் கடந்த காலங்களில் எம்மீது கோபத்துடனே இருந்தன. எமது நாட்டின் பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சித்தார்கள். எமது நாட்டிற்கு எதிராக மனித உரிமை பிரேரணைகளை முன்வைத்தனர். எனினும் தற்போது எமது நாட்டிற்கு எதிராக செயற்பட்ட சர்வதேச சமூகத்தினரை சமாதானப்படுத்தி சர்வதேச ரீதியில் பலம் வாய்ந்தவர்களை இலங்கையுடன் நெருங்கியவர்களாக மாற்றுவதற்கு நல்லாட்சி அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. தங்காலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விலேயே அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இளைஞர்களை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்ட திட்டத்தின் முதலாவது கட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மகரகமவில் இன்று ஆரம்பமானது. இதன் கீழ் அகில இலங்கை இளைஞர் மன்றங்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. மகரகம நாவினம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த வைபவத்தின் போது எதிர்வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இளையோர் பாராளுமன்ற எண்ணக்கருவை மீள செயற்படுத்துவதாக பிரதமர் அறிவித்தார். இதனூடாக இளைஞர் திட்டத்திற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படவுள்ளது. இந்த நாட்டின் இளம் தலைமுறை தொடர்பிலா முதலில் சிந்திப்பது என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். 60 வருடங்களாக நாம் கட்சி தொடர்பில் சிந்தித்து செயற்பட்டோம். தற்போது இளம் தலைமுறையினர் தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை பொறுப்பேற்குமாறு அனைத்து கட்சிகளிடமும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சிறந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அதனூடாகவே இளைஞர்களின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும். அன்று இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கினார்கள், தொழில் வாய்ப்புகளை இல்லாது செய்தனர். இந்த பாரிய அழிவை நாம் படிப்படியாக சரிப்படுத்துகின்றோம். 10 லட்சம் தொழில் வாய்ப்புகள் திட்டத்தின் கீழ் இந்த நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு புதிய நாடொன்றை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறி நேற்று மாலை கிரளப்பனையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்திற்கு அருகில் இருந்த சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத சிலரினால் தாக்கப்பட்டுள்ளார். பின்னர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சைகளின் பின்னர் இன்று வைத்தியசாலையில் இருந்து புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவத்தை கண்டித்து கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. අපට ආරංචි විදිහට ඒ අවස්ථාවේදී පොලිසියේ මැදිහත් වීමක් සිද්ධ නුනනම් ඒ කණ්ඩායම මේ පුද්ගලයාව போலீசார் தலையீடு செய்யாவிடின் அந்த குழுவினர் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தாக்கியிருப்பார்கள் என எமக்கு தகவல் கிடைத்தது. சிவில் சமூகத்தில் உள்ள பிரஜை ஒருவருக்கு தாம் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியாவிடின், ஏதேனும் ஒரு நடவடிக்கையை கண்காணிக்க முடியாவிடின், அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடும் ஒருவர் மீது குண்டர்கள் தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது எனின், மது அருந்திய குண்டர்கள் அரசியல் பூமிக்குள் இருப்பார்களாயின் இந்த நாட்டில் வாழ்வதற்கு சாதாரண பிரஜை ஒருவர் மீது அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. இதனை நாம் சிறிதாக எண்ணக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் இருந்தார்கள் எனின் அவர்களின் சிலரை போலீசாரினால் ஏன் கைது செய்ய முடியாது போனது. இதேவேளை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். கண்மூடித்தனமாக அன்று அரசாங்கத்திற்குள் முன்னெடுத்த வன்முறைகளை இன்று எதிர்க்கட்சிக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றனர். நாட்டில் இன்று ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகின்றது. அப்பாவி மக்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சர்வாதிகார ஆட்சியை முழுமையாக விரட்டி அடித்தனர். ஜனநாயகத்தை மீளவும் உறுதிப்படுத்தியுள்ளோம். அதனை புரிந்து கொள்ளாதவர்களை கலாநிதி நிர்மல் போன்றோர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்களின் காலத்தில் இது போன்றவையே முன்னெடுக்கப்பட்டன. அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கைக்கு முகவரி கொடுத்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்தார். நுவரெலியா மாகஸ்தோட்ட பகுதியில் நேற்று நடைபெற்ற மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார்.
மே தினத்தை முன்னிட்டு நுவரெலியா மாகஸ்தோட்ட மலேக மகளிர் மன்றத்திற்கு தையல் இயந்திரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவினால் வழங்கி வைக்கப்பட்டன. கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்களின் வாழ்வை முன்னேற்றும் நோக்கில் இந்த தையல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அந்த பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருந்தனர். மே தினத்துக்கு என்ன நடக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் வந்து பஸ்ஸை போட்டு ஆக்களை கூப்பிட்டு தலைவர்மார் எங்களுக்கு பின்னால எவ்வளவு மக்கள் இருக்கணும் என்றதை காட்டுறது. அதை காட்டி அதற்கூடாக அமைச்சர் பதவிகளை பெறுறதுதான் தோட்ட தொழிலாளர் மத்தியில் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த தோட்டத்தில் இருக்கிற தொழிலாளி ஒரு திறமாக வேலை செய்யற வழியாத்தான் இன்னும் தொடர்ந்து தேயிலைய ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. காரணம் என்ன? இன்னும் உலகத்தில் நம்பவண்ணாக தேயிலை இலங்கை தேயிலை என்றா தான் ஆக்களுக்கு தெரியுது. சிலோன் டீ என்று சொல்றான். இலங்கை எங்க இருக்குன்னு தெரியல. சில பேர் கேட்கறான் இலங்கைனா எங்க இந்தியாக்குள்ள இருக்கான்னு கேட்கறான். ஆனா சிலோன் டீ என்றா தெரியுது அவனுக்கு. அந்த 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 முகவரியை கொடுத்தது யார்? ஆனா இன்று வர இந்த தொழிலாளர்கள்ல மாற்றம் இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக வெள்ளக்காரன் விட்டுட்டு போனதிலும் பார்க்க சுகாதார வசதி இல்லாம, கல்வி வசதி இல்லாம, மலசல கூட வசதி இல்லாம நாங்க இருக்கிறோம். தொழிலாளர்களுக்கு விடுதலை கிடைத்ததுக்காகத்தான் மே தினம் கொண்டாடப்பட்டது. ஆனா இங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மேடையை போட்டு அந்த மக்கள் எல்லாரையும் காட்டி அங்க இருக்கிற பெரும்பான்மை கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியும் காட்டுறாங்க. பாருங்க சார், எந்த கூட்டத்தில் இவ்வளவு இருந்து எனக்கு ஒரு அமைச்சர் பதவி தாங்க. இன்றைக்கு நாங்க தொழிலாளர் தினத்தை பெரிய கூட்டம் போட்டு கொண்டாடணும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தொழிலாளிக்கு உரிய சம்பளம் கிடைக்குதோ, இன்றைக்கு இந்த தொழிலாளிக்கு உரிய சுகாதார வசதி கிடைக்குதோ, இன்றைக்கு இந்த தொழிலாளிக்கு வீட்டு வசதி கிடைக்குதோ, இன்றைக்கு இந்த தொழிலாளியின் பிள்ளை நல்ல சப்பாத்தை போட்டு பாடசாலைக்கு போகுதோ, இன்றைக்கு இந்த தொழிலாளியின் பிள்ளை டாக்டராவும் இன்ஜினியரும் பிரின்சிபலா வாரணும். அன்றைக்கு தான் தோட்ட தொழிலாளி எல்லாரும் சேர்ந்து நாங்க மே தினத்தை ஒரு இடத்துல வைக்கணும். அன்றைக்கு தான் எங்களுடைய விடுதலை. அதை விட்டு போட்டு கொழும்பு கம்பன் கழகம் நடாத்தும் கம்பன் விழா 2015 கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று மாலை ஆரம்பமானது. ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி திருக்கோவிலில் இருந்து கம்பன் படம் ஊர்வலமாக ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திற்கு எடுத்து வரப்பட்டது. மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து கடவுள் வாழ்த்து இசைக்கப்பட்டது. கம்பன் விழாவின் பிரதம விருந்தினராக மலேசியாவின் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ எம் சரவணன் கலந்து சிறப்பித்தார். ராம நாடக கீர்த்தனை மற்றும் திருவாசக நூல்கள் வெளியிடப்பட்டன. 2014 கம்பன் விழா நிகழ்வின் இருவட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஒரு சமூகத்தை சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் இல்லாதுவிட்டால் அந்த சமூகம் தானாக அழிந்துவிடும் என மலேசிய இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ எம் சரவணன் தெரிவித்தார். இலங்கையில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தமிழ் சமுதாயம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. எந்த ஒரு சமூகத்திற்கு தன்னுடைய நிகழ்கால பிரச்சனைகள் என்ன, எதிர்கால சவால்கள் என்ன அப்படின்னு தெரியலையோ, அது தெரிந்து அதற்கு திட்டமிட்டு தன்னை வழிநடத்தி செல்லாத சமுதாயம் பிறர் அளிக்காமல் தானாக அழிந்தது. எந்த ஒரு சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் இல்லையோ அந்த சமுதாயம் பிறர் அளிக்காமல் தானாக அழிந்தது. எந்த ஒரு சமுதாயத்தில் அவர்களுடைய கலை, பண்பாட்டு, பொருளாதார தேவைகளை, கடமைகளை தலைமையேற்று நடத்துவதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தயார்படுத்தப்படவில்லையோ அந்த சமுதாயம் பிறர் அடிக்காமல் தானாக. எந்த ஒரு சமுதாயம் சிறு சிறு கும்பல்களாக பிளவுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அந்த சமுதாயம் பிறர் அடிக்காமல் தானாக. இது நான்கையும் சரிவர செய்ய வேண்டியது அரசியல்வாதிகளுடைய கடமை மட்டுமல்ல, இலக்கியத்துறை, சமயத்துறை, சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களும் ஒன்று சேர்ந்து வழிநடத்தினால்தான் ஒரு சரியான ஒரு இனத்தை அடையாளம் கண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு புதிய சமுதாயம் வந்திருக்கிறார். இரண்டாம் நாள் நிகழ்வுகள் காலை ஆரம்பமாக 2 அமர்வுகளாக நடைபெற்றன. செயலராக இருந்து செயலாற்றிய காலை அமர்வில் தமிழ்நாட்டு புலவர் இறை சண்முக வடிவேலின் இலக்கிய பேருரையும் அதனைத் தொடர்ந்து சுழலும் சொற்போரும் இடம்பெற்றது.
மாலை அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து சிறப்பித்தார். உருவப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பது சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் அறிந்தது போல நாங்கள் இந்த கம்பன் சபைக்கு சொல்ல வேண்டிய மாலை அமர்வில் அஞ்சலி அரங்கும் கற்றோரை பெரிதும் கலங்கச் செய்யும் பிரியாவிடை எனும் தலைப்பில் பட்டிமன்றமும் நடைபெற்றது. பட்டிமன்றத்திற்கு கம்பவாரதி இ. ஜெயராஜ் நடுவராக கடமையாற்றினார். எதிர்வரும் திங்கட்கிழமை வரை 2 அமர்வுகளாக கம்பன் விழா நடைபெறவுள்ளது. பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்க தரிசனம் நுவரெலியாவில் இன்று ஆரம்பமானது. நுவரெலியா புனித திருத்துவ மத்திய கல்லூரியின் சௌமிய கலையரங்கில் ஜோதிலிங்க தரிசனம் நடைபெறுகின்றது. இந்த 12 ஜோதிலிங்க தரிசனத்தை நுவரெலியா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் ஏற்பாடு செய்துள்ளது. பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்கங்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. சோமநாதர், விஸ்வநாதர், திரியம்பகேஸ்வரர், வைத்தியநாதர், நாகேஸ்வரர், ராமேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், பீமா சங்கர், கேதாரநாதர், ஓங்காரேஸ்வரர், மகாகாளேஸ்வரர் மற்றும் மல்லிகார்ஜுன் ஆகிய தலங்களிலிருந்து லிங்கங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. உங்கள் மனதில் உள்ள துன்பங்கள், கவலைகள், உங்களிடமுள்ள தீய குணங்களை எல்லாம் இறைவனிடம் அர்ப்பணித்து மீண்டும் உங்களை சக்தி வாய்ந்த அமைதி நிறைந்த ஒருவராக மாற்றிக்கொள்ள ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. இன்று ஆரம்பமான 12 ஜோதிலிங்க தரிசனம் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்மின் ஊடக அனுசரணையில் இந்த ஜோதிலிங்க தரிசனம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புனித சின்னங்களுடனான வாகன பேரணி கலனி புண்ணிய பூமியை அண்மித்துள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜோன் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் ஆகியன இணைந்து இம்முறை வெசாக் வலயத்தை ஏற்பாடு செய்துள்ளன. புத்த பெருமானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பெருமானின் பிரதம சீடர்களின் சின்னங்களை சிரச வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டியில் ஆரம்பமானது. நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து 204 கிலோமீட்டர்கள் பயணித்த புனித சின்னங்களுடனான வாகன பேரணி கலனியை அண்மித்துள்ளது. 4 நாட்களாக பயணித்த இந்த வாகன பேரணியில் வைக்கப்பட்டுள்ள புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு மக்கள் கிராமங்கள் தோறும் கூடியிருந்தனர். புத்த பெருமானின் புனித சின்னங்களுடனான வாகன பேரணி கடவத்தை நகரை அண்மித்த சந்தர்ப்பத்தில் வான்மார்க்கமாக வாகன பேரணி பயணிக்கும் வீதியில் மலர் தூவப்பட்டது. கொழும்பு பிரேப்ருக் பிளேஸில் அமைந்துள்ள எம்டிவி எம்பிசி தலைமை அலுவலக வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சிரச வெசாக் வலயத்தில் புத்த பெருமானின் புனித சின்னங்கள் மற்றும் புத்த பெருமானின் பிரதம சீடர்களின் சின்னங்கள் நாளை பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளன. யாழ்ப்பாணம் உயர் தேசிய கணக்கியல் மற்றும் உயர் தேசிய முகாமித்துவ பட்டதாரிகள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இன்று காலை இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது நிரந்தர நியமனம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் தமக்கு இதுவரையில் நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தற்பொழுது 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் எந்தவித நடவடிக்கையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதுவரை பயிலுனர் நியமனம் வழங்கப்படாத 35 முதல் 40 வயதுடைய பட்டதாரி உட்பட அனைவருக்கும் இதுவரை பட்டதாரி நிரந்தர சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட்ட அதே சிறப்புரிமைகளை அதே வரப்பிரசாதங்களை வழங்கி நிரந்தர நியமனம் வழங்குமாறு சிபாரிசு இருந்தது. அந்த சிபாரிசு 7 மாதங்கள் கடந்தும் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை.
புதிய அரசாங்கத்திற்கு தங்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததாக யாழ் உயர் தேசிய கணக்கியல் மற்றும் உயர் தேசிய முகாமைத்துவ பட்டதாரிகள் குறிப்பிட்டனர். காட்டு யானைகள் பயிர்களை நாசப்படுத்துவதும் கிராமங்களுக்குள் புகுந்து குடியிருப்புகள் மற்றும் அங்கு வாழும் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்கதையாகிவிட்டது. இந்த நிலையில் காட்டு யானைகளிடமிருந்து தமது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு படுவான்கரை பட்டிப்பளை 40ஆம் கட்டை மக்கள் தினமும் போராடுகின்றனர். சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கட்டை தாந்தமலை கிராமத்தில் வாழ்கின்றனர். விவசாயம், நன்னீர் மீன்பிடி மற்றும் விறகு விற்பனை ஆகியன இவர்களின் ஜீவனோபாயமாக அமைந்துள்ளது. இந்த மக்கள் கடந்த கால அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆரையம் பகுதிக்கு இடம்பெயர்ந்து மீண்டும் மீள்குடியேறியவர்கள். சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வரும் இந்த மக்கள் இன்று காட்டு யானை தாக்குதல்களில் சிக்கி அச்சத்துடன் தமது வாழ்நாளை கடத்துகின்றனர். யானை இது மட்டும் இல்ல, நிறைய தடவைகள் வந்து போகுது. வந்து போனமல்ல மலை வழங்கப்படாண்டு வந்து பார்க்காங்க, எந்த இது நடவடிக்கையும் எடுக்கப்படல. அரிசிகள் நெல்லுகள் முழுதையும் சாப்பிடுது. இப்ப இரவைக்கு சமைக்கக்கூடிய வச்ச சாமானையும் கூட இரவு கொட்டி இறைச்சி அள்ளி வீசி போட்டு மக்கள் எல்லாம் திருத்தி கொண்டு விட்டு போட்டு விடிய விடிய நிறுத்திடல. நேற்று நள்ளிரவு சுமார் 12:30 மணி அளவில் திடீரென இந்த கிராமத்துக்குள் ஊடுருவிய காட்டு யானை 5 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. காட்டு யானை வீடுகளை தாக்கும் போது மக்கள் வீட்டிற்குள் பிள்ளைகளுடன் பெரும் அச்சத்தின் மத்தியிலேயே வாழ்ந்து வருகின்றனர். யானை இருக்கும் போது நாங்க இருக்க இயலாது, இருந்து கடைசி மட்டும் வாழ இயலாது. காட்டு யானைகளின் இவ்வாறான தொடர் தாக்குதல் தொடர்பாக பலமுறை அதிகாரிகளை தெளிவுபடுத்தியுள்ள போதிலும் இதுவரையிலும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதோட 3 தடவை 4 தடவை வந்துருக்கு பயிர். இன்னொரு நடவடிக்கையும் உத்தரவு. காட்டு யானைகளின் தாக்குதல்களில் இருந்து தமது உயிர்களை பாதுகாக்குமாறு 40ஆம் கட்டை தாந்தமலை கிராமத்து மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றனர். ரஷ்யாவின் மாஸ்கோவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் ஏற்பட்ட தீயினால் உயிரிழந்த இலங்கை மாணவனின் சடலம் நாளை நாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. மாஸ்கோவில் உள்ள பிரகோச் அரசு மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் ஒரு வாரத்திற்கு முன்னர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயினால் படுகாயங்களுக்குள்ளான 40 பேரில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களாவர். இவர்களுள் இலங்கையைச் சேர்ந்த விஜயராமத்தும் ஒருவராவார். அவரின் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தீ ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் உறக்கத்தில் இருந்ததாக அவரின் நண்பர்கள் கூறினர். அவர் உறக்கத்தில் இருந்து விழித்த போதிலும் அறியாத காரணத்தினால் தவறான பக்கமாகவே ஓடியுள்ளார். அதனால் வழியை கண்டுபிடிக்க முடியாது போயுள்ளது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்த விஜயராம தனது 7 வருட பாடநெறியின் 3 வருடங்களை பூர்த்தி செய்திருந்தார். அவர் பேசியதாக அவரின் நண்பர்கள் கூறினர். அவரே தானாக வந்து ஆம்புலன்ஸில் ஏறியுள்ளார். அதனால் எனது மகன் விரைவில் குணமடைவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சிகிச்சைகள் வழங்கப்பட்ட போதிலும் அவரின் உயிரை ரஷ்ய வைத்தியர்களால் காப்பாற்ற முடியாது போனது. அவரின் சடலம் நாளை நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இறுதி கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெறவுள்ளன. வறுமையின் நிமித்தம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வரும் சடலங்களாக தாய் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் இலங்கை பணிப்பெண்களின் நிலை தொடர்கதையாக இருக்கின்றது. 2 பிள்ளைகளின் தாயான 33 வயதுடைய ரணித மலர் சவுதியிலிருந்து சடலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு முழுமையாக 14 நாட்கள் கூட கடக்கவில்லை. இந்த நிலையில் கண்டி பன்வில மடுல்கம ரிச்ரண்ட் தோட்டத்தில் வசித்த சகுந்தலா என்ற பெண்ணின் சடலம் தற்போது நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குடும்ப வறுமை, பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பாக கருத்திற்கொண்டு 47 வயதான சகுந்தலா கடந்த வருடம் லெபனானுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான இவர் லெபனானுக்கு சென்று 3 மாதங்களின் பின்னரே 1 மாத சம்பளமாக 28,000 ரூபாவை வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். 2014ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் தேதி பிள்ளைகள படிக்க வைக்கணும், பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்து நோக்கத்தோட லெபனான் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றாங்க. அங்கே போயிட்டு இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள எங்களோட தொலைபேசி மூலமாக ஒரு தொடர்பு கொண்டாங்க.
நாட்கள் செல்ல செல்ல தொலைபேசி அழைப்புகள் இல்லாத நிலையில் 4 மாதங்களின் பின்னர் ஒருமுறை அழைப்பை ஏற்படுத்தி 2 வருடங்கள் தொடர்ந்தும் அங்கு பணிபுரிய முடியாது என்றும் 5 மாதங்களுக்குள் நாடு திரும்புவதாக குடும்பத்தாரிடம் தெரிவித்துள்ளார். சகுந்தலா லெபனானில் விபத்துக்குள்ளாகி கால்களை இழந்துள்ளதாக முதலில் அறிவித்ததாகவும் மறுநாள் அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவித்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். சகுந்தலாவுக்கு விபத்துக்குள்ளாகி கார் விபத்துக்குள்ளாகி நாங்க வைத்தியசாலையில் அனுமதிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்று இரவே மறுபொரு தொலைபேசி அழைப்புகள் வந்துச்சு. அதுல வந்து சொன்னாங்க இன்னைக்கு சகுந்தலாவுக்கு ஒருத்த காலை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அடுத்த நாள் 4 மாசம் 10ஆம் தேதி இரவாக்குள்ள ஒரு தொலைபேசி அழைப்புகள் வந்துச்சு. அந்த அழைப்புகள் சொன்னாங்க சகுந்தலாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. தற்போது சடலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட சகுந்தலாவை போன்று எத்தனையோ பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு வகையில் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் இதுவரையில் எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பணிப்பெண்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்தும் யுக்தியாக உருவாக்கப்பட்ட சில போக்குவரத்து சேவைகள் மக்களுக்கு உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. வடபகுதிக்கான ரயில் மார்க்கமும் ரயில் சேவைகளும் அதற்கு சிறந்த சான்றாகும். வட ரயில் மார்க்கத்தில் அண்மை காலமாக பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளில் அதிக விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. அண்மையில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 4 பலியானமை யாவரும் அறிந்த விடயம். எனினும் இவ்வாறான விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணத்தை ஆராயும் போது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளே பெரும்பாலான ரயில் விபத்துகள் இடம்பெற ஏதுவாகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தை அடுத்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் தொடர்பு நாம் ஆராய்ந்தோம். மாவட்டத்தின் பல பகுதிகளில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் காணப்பட்டதுடன் சமிக்ஞை விளக்குகளும் ஒளிராத நிலையில் இருந்தமை எமது கேமராக்களில் பதிவானது. தொண்டமான் நகர், உதயநகர், கணேசபுரம், உருத்திரபுரம் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதிகளில் உள்ள பெரும்பாலான ரயில் கடவுகள் பாதுகாப்பற்ற வகையிலேயே காணப்பட்டன. பள்ளிக்கூடத்துக்கு போகிற சின்ன பாலங்களே நின்று பார்க்கலாமல் போகுதுகள். அவசரப்பட்டு சைக்கிளோட தண்டை விழுந்து ஓடி காலை போயக்கிலேயே பிள்ளைகளே ஐயா நாங்கள் பார்த்து தண்டை எங்களுக்கு கவலையாகவே கிடக்குது பார்க்கல. நாங்கள் ரயில்வே திணைக்களத்தில் பல முறை முறையிட்டும் இதற்கான ஒரு தீர்வு இன்னும் பெற்றுத்தரவில்லை. அதாவது சிக்னல் கூட இதுல இந்த இடத்த போடப்படவில்லை. இருக்கின்ற கடவை கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உருத்திரபுரத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவையின் சமிக்ஞை விளக்குகள் ஒளிராத காரணத்தினாலும் பாதுகாப்பு வேலைகள் அமைக்கப்படாத காரணத்தினாலும் கயிறொன்றை கட்டி ஒருவர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறான பாதுகாப்பற்ற ரயில் கடவுகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரமல்ல நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே காணப்படுகின்றன. மக்களின் பாதுகாப்புக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன். கொழும்பு மெனிங் சந்தையில் மரக்கறிகளின் விலையில் இன்று பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. திடீரென இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மெனிக் சந்தை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட விடுமுறை என்பதால் அதிகளவு மரக்கறிகள் மெனிக் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமையினால் அதிக விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குறைந்த விலைக்கு மரக்கறிகளை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கூறினர். வழமையை விட மெனிங் சந்தைக்கு வரும் மரக்கறி லோரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. அதனால் 500 கிலோவுக்கும் அதிகமாக கொள்வனவு செய்பவர்களுக்கு இது லாபமாக அமையும். எமது அனைத்து பொருட்களும் இன்று எஞ்சியுள்ளன. பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அதிகளவானோர் வரவில்லை. நாளை மறுதினம் அளவில் இவற்றை வீச வேண்டிய நிலையே ஏற்படும். சில்லறை மற்றும் மொத்த விலைகள் வீழ்ச்சியடைந்தமை தொடர்பில் நுகர்வோர் கருத்து தெரிவித்தனர். 500 கிராம் போஞ்சி 50 ரூபாய். மரக்கறிகளின் விலைகள் குறைந்துள்ளன. அனைத்து மரக்கறிகளையும் விற்பனை செய்யும் நோக்கில் இன்றிரவு 8 மணி வரை மெனிங் சந்தையை திறந்து வைப்பதற்கு வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.